அனைவருக்கும் வணக்கம். தங்கம் போல் உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும், ரொம்ப பளபளப்பாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடவும் முக லட்சணத்தோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை ஒன்று சொல்கிறேன். 3 பொருட்கள் இருந்தால் போதும். ஒரு 2 சொட்டு நீங்கள் ஃபேஸில் நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வசியம், ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு பளபளப்பு, ரொம்ப அழகான முகம் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோவில் நான் கொடுக்குற புகைப்படங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிவதற்காக கொடுக்கப்படும் புகைப்படங்கள் தான். இந்த புகைப்படங்களை வரும் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை, நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனமாக பார்த்து நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். உங்கள் முகம் நல்லா பிரகாசமாக, பிரைட்டாக, லட்சணமாக, மகாலட்சுமி முகம் போல் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், மனநிறைவு பெறணும் அப்படின்னா உங்கள் முகத்தை பார்த்தோன்னே, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்கள் முகத்தை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி ஏற்படணும், பார்த்தோன்னே நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் விஷயந்தாங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, அது எப்படி பண்ணால் இந்த சக்தி கிடைக்கும், இந்த அளவுக்கு ஒரு அழகு பொலிவு கிடைக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேரட் எடுத்துக்கலாம். கேரட் வந்து வைட்டமின் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரட் ஜூஸ் குடித்தாலும் சரி, இல்லை கேரட்டை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம முகம் அழகு பெறுவதற்கும், நம்ம தோல் வந்து பளபளப்பாக இருக்கவும், தோல் வந்து சீக்கிரத்தில் முதுமை அடையாமல் தடுப்பதற்கும் இந்த கேரட் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இன்னும் பல அழகு சம்பந்தமான குறிப்புகள் இந்த கேரட்டில் சொல்லிகிட்டே போகலாம். இந்த கேரட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னுவாங்க, அதுவும் உண்மைதான். இந்த கேரட்டை நல்லா துருவி இது போல் எடுத்துக்குங்க, ஒரு ஸ்லைஸாக நல்லா துருவி சின்னதாக எடுத்துக்குங்க. அடுத்து இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும். சுத்தமான நல்ல மணமான ஒரு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைனா பாதாம் ஆயில். இது ரெண்டுத்தில் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் வந்து சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கும், நம்ம முகம் பளபளப்பாக இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும். குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அது நிவர்த்தி செஞ்சிடும். சேம் இதை விட கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜில் நம்மளுக்கு மெடிசினல் ஹெல்ப்பாக இருக்கிறது தான் பாதாம் ஆயில். ஸோ ரெண்டுத்தில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். போதுமான அளவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன சில்வர் பாத்திரம், ஒரு 200 கிராம், 300 கிராம், 200 கிராம், 300 கிராம் ஒரு அளவுள்ள ஒரு பொருளை பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயோ இல்லை பாதாம் ஆயிலோ அதில் போட்டு, அதில் என்ன பண்ணுங்கள், கேரட்டை போட்டு நல்லா வதக்கணும். அந்த நம்ம துருவி வச்சோம் இல்லையா, அந்த கேரட்டை போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா அதனுடைய சாறு வந்து அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வதக்கினீங்களா அது இறங்கிடும். அது இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் கிளாத், ப்யூர் காட்டன் கிளாத், நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, அடிபட்டுச்சுன்னா அந்த பெரிய காட்டன் கிளாத் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ரொம்ப தூய்மையான ஒரு கச்சிப்போ காட்டன் கிளாத்திலோ, அந்த எண்ணெயை கசிடாக இருக்கும் இல்லையா, நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் அந்த கேரட் துருவல். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை என்ன பண்ணுங்கள், அந்த காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்துடும். ரொம்ப பெருசாக காட்டுற இந்த அளவுக்கு நீங்கள் செய்யணும் அளவில், ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் இருக்கும் இந்த எண்ணெய். ஸோ அதுக்காக தான் உங்கள் முகம் தங்கம் போல் பளபளக்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ கோல்டு கலரில் இந்த எண்ணெய் இறங்கும். இந்த எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆலோவேரா, கற்றாழை, சோத்து கற்றாழை சொல்லக்கூடிய இந்த ஜெல் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஜெல் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரிஜினல் ஆலோவேரா போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்திடணும். அப்படி இல்லை கடையில் வாங்குகிற ஆலோவேரா பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 4 நாள், ஒரு 5 நாள் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஆலோவேரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திக்னஸோட ஒரு குழுமம் நிலைக்கு அந்த ஒரு பொருள் உருவாயிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் கேரட் போட்டு வதக்கின அந்த இதுவை ஆலோவேரா ஜெல் போட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணிட்டீங்க. இதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டில் இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அழகாக உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நைட்டு ஃபுல்லாக அதில் விட்டுட்டு காலையிலேருந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முகம் பிரகாசமாக தங்கம் போல் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தோடு பார்த்த உடனே மகிழ்ச்சி, நல்ல ஒரு முகம்டா அப்படின்னு மன நிறைவு பெறக்கூடிய அளவுக்கு மாறும். ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லையா? தேங்காய் எண்ணெய், கேரட்டு, ஆலோவேரா, அவ்வளோதான். ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ஆனால் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேரட்
உண்மையாலுமே முகம் அழகுக்கும் உடல் இளமைக்கும் உதவியாக இருக்கும். எண்ணெய் அதே போல் தான், ஆலோவேராவும் அதே போல். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நீங்கள் ஏற்படாது. கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு குறிப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.